ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே ஆண்டவரே, இந்த கால விளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களெல்லாம் தேவனாய் கர்த்தரங்களை கண்மணி போல காத்து இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த நன்மைகளுக்காக, தயவுக்காக, உங்களுடைய இரக்கங்களுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே இந்த ஆராதனை கர்த்தரங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல பரிசுத்தவான்கள் ஆராதனை ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த ஆராதனை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூட நாளும் வருவேன் என்று சொன்ன தேவன், இந்த கால வேளை எங்களோட மத்தியத்திலே நீ வந்திருக்கிறீரப்பா. அதற்காய்மை ஸ்தோத்திரிகளோட பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும், வல்லமையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. பாடுகிற பாடலை ஆசீர்வதித்து தாரும், பாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பாடும்போதே அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், பாடலை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்க போற வார்த்தைகள், வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை கேட்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த நாட்களில் நடந்த அதே அற்புதங்கள் இன்றைக்கும் கர்த்தாவே நம்முடைய அற்புதங்கள் குறைந்து போகவில்லை ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது, பாடலை கேட்கும் போது, ஆராதனை கேட்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இடைய சபையாரை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஒரு நாள் அது வெறுமையாய் திரும்பாதன்னு சொல்லீரே. உமக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை கேட்கும் போது பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்ற வேண்டும் என்று சொன்ன தேவன், இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியாய் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளை ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் பாடல்களை பாடுவோம். முதலாவதாக நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதும் நிற்பதும் தேவ கிருபையே. இந்த பாடலை உற்சாகத்துடன் பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே
என்னை எடுத்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எடுத்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழி நடுவிலும் சீரிலும் புயலிலும் ஆழி நடுவிலும் சீரிலும் புயலிலும் நீவில் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீவில் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் என் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் என் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆழி தேற்றியே அரவணை தேடும் ஆசி தேற்றியே அரவணை தேடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் என் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் என் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபையிலே தாழ்வில் நினைத்த கிருபையிலே. தாங்கி நடத்தும் கிருபையிலே தாழ்வில் நினைத்த கிருபையிலே. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே. அப்பாவும் கிருபைகளா என்னை பார்த்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபையிலே என்னை நடத்தும் கிருபையிலே. என்னை நினைக்கும் கிருபையிலே
என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளை கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? உடைய கிருபை மேலானது, ஜீவனை பார்க்கும் உடைய கிருபை மேலானது என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் போது, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உடைய கிருபை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலே நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபை. எத்தனையோ பேர் மரித்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாய் நடத்தி வந்தாரே. அவருடைய கிருபை மேலானது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தாரே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம் கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபை தான் நடத்துகிறது. பாடலை பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே
மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை நீசன் பாதையிலே
என் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. 2020 வருஷம் இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 6வது மாதம் கடந்து போகும். 7வது மாதத்துல வரப்போகிற 7வது மாதத்துல 7 என்று சொன்னாலே பரிபூரணம். கர்த்தர் வெற்றியை தரப்போகிறார். கர்த்தர் ஜெயத்தை கிடைக்க போகிறார். இந்த 6வது மாதம் கடந்து போன பிறகு 7வது மாதத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஆலயங்கள் திறக்கப்பட போகிறது. கர்த்தருடைய சித்தம் நிறைவேற போகிறது. கர்த்தருடைய வார்த்தை எங்கும் ஒலிக்க போகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 7வது மாதத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேசம் எங்கும் ஒரு விடுதலை, தேசம் எங்கும் ஆலயங்கள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வாசஸ்தலங்கள் திறக்கப்பட்டு ஜனங்கள் அநேகமாய் கர்த்தரை தேடி வருகிற ஒரு காலம் நிச்சயமாய் வரப்போகுது. ஹல்லேலூயா. மகிமை விளங்க போகிறது. உடைய மகிமை பெரிதாய் விளங்க போகிறது. கர்த்தருடைய மகிமை எல்லா ஆலயத்தின் மேலும் விளங்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. ஆமீன். ஹல்லேலூயா. இந்த காலவேளை கரங்களை தொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த 6வது மாதத்துல அநேக நெருக்கடிகள் இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், உடைக்கப்பட்ட நேரம், நெருக்கப்பட்ட நேரம் எல்லாம் இந்த 6வது மாதத்தோடு கடந்து போகும். புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் அவர் சபையை சேர்த்துக்கொள்ள வருவார். அப்பொழுது சபையில் உள்ள ஜனங்கள் சபையை எடுக்கும்போது அவர் எடுத்துக்கொள்வார். ஆனால் உலகத்தார் ஆண்டோடைய வருகையை பார்க்க முடியாது. வேதம் தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்கிறோம், வாசிங்க. 2 தீமோத்தேயு புத்தகம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்துக்கு செவியை விலக்கி, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சாய்ந்து போகும் காலம் வரும். எங்களை அப்படி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த கடைசி நாட்கள்ல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வசனத்தை கொண்டு நாங்கள் பேசுவதற்கு எங்கள் ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கலைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு நான் சொல்லிட்டு இது கடைசி காலம் இதுடைய அடையாளமா இருக்கிற அப்படின்னா இந்த வார்த்தை கேட்கிற ஜனங்கள் மனம் திரும்ப என்னாண்ட உதவி செய்கிறாங்க. உங்களுடைய கருத்துல இந்த வார்த்தையை நாங்கள் கொடுக்கிறோம். நீ இந்த வார்த்தையை ஆசிரியம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீ மயிலம் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மயிலம் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவோம் வினசுமையானோரே. இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதிசயமே தெய்வத்தின் சேகம் மனோகரமே. அதிசயமே தெய்வத்தின் சேகம் மனோகரமே. அது சிந்தையில் அடங்கா சிந்து சமாதானம் சந்தனம் காலம்
அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெலுமூச்சிக்கு நலவாழ்வு தந்தீரே. என்னை நலவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே. பிரபாரி கண்ணு கலங்குதே. கர்த்தாவே கர்த்தாவே நன்மைகளே. இந்த திருமூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாகி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த திருமூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாகி அலையில் வைத்துக் கொண்டீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், சவுலை பார்த்து இந்த தெலுங்குச்சியை தேடி வந்தான்னு கேட்கிறார். தேவன் சிறியவரா இருக்கிறவங்களை கொண்டுதான் பெரிய காரியங்கள் செய்கிறவா. அல்லேலூயா. ஏன்னு ஆடு மேய்த்தனை ராஜாவா மாத்தினா, ராஜாவா இருந்தாலே புல்லு திங்க வைத்தார். ஏன்னா தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தாவீது ஆடு மேய்த்தார், அவரை ராஜாவா மாற்றினார். நேபுகாத்நேச்சார் ராஜாவா இருந்தார், மாடு போல புல்லு திங்க வைத்தார். என் தேவனால் கூடாத ஒன்றும் இல்லை. நானுடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிற அப்படின்னா நீங்கள் நானும் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். கடைசி நாள்ல கடந்து வந்திருக்கோம். அப்போஸ்தலன் பவுல் இந்த வார்த்தை சொல்லும்போது சொல்றார், 2 தீமோத்தேயு 4:4 வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிற. மறுபடியும் அதை வாசிங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்துக்கு செவியை விலக்கி, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சாய்ந்து போகும் காலம் வரும். ஹல்லேலூயா. இது கடைசி காலம். ஆண்டவர் சொல்றார், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். 127 நாடும் கட்டுக்கதைகளும் சாய்ந்து போய்விட்டது. தேவனுடைய சத்தியத்தை ஜனங்கள் காட்ட முடியவில்லை. கடைசி காலத்துல கடந்து வந்திருக்கோம். ஜனங்களை கேட்டு என்ன சொல்றாங்க? எங்களுக்கு நேரம் இல்லை ஐயா, செபம் பண்ண நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, குடும்பமாய் உட்கார்ந்து எங்களுக்கு செபிப்பதற்கு நேரம் இல்லை. இப்படித்தான் சொல்றாங்க. கடைசி காலத்துல வந்திருக்கோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கிழவிகளோட பேச்சை 1 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது அவர் சொல்றார், சீர்கேடும் என்னவா இருக்குதா? சீர்கேடும் கிழவியும் பேச்சுமாய் இருக்கிறார். கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமாய் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்புள்ள ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதா இருக்கிறபடியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. ஏன்னு கேட்டா ஆண்டவர் சொல்றா, கிழவிகள் பேச்சியா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு. நமக்கு தெரியும், இந்த பாட்டி பாருங்க, பிள்ளைகளை இடுப்புல தூக்கி வச்சுட்டு சோறு விட்டு போய் சொல்றாங்க, அவங்க நிலாவுல பாட்டி என்ன செய்யுது, பட சுடுதும்பாங்க. கட்டுக்கதைகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் எங்க போயிடுச்சு? கட்டுக்கதைகளுக்கு போய் கொண்டிருக்குது. மனிதர்கள் இன்னைக்கு அநேகர் என்ன ஆகிறாங்க? கட்டுக்கதைகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். கிழவிகள் பேச்சும் கட்டுக்கதையுமா இருக்கிற காலத்துல கடந்து வந்திருக்கோம். ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தையில 7 வார்த்தையில இப்ப நிறைவேறி கொண்டிருக்கு. தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆண்டவர் சீக்கிரமாய் வர போறான். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னா என்னுடைய வருகையின் போது திருநடை போல வருவேன்னு சொல்லியிருக்கார். 2வது ஆளுங்களா மின்னல் தோன்றுகிறது போல ஆண்டவர் சொல்றா வருவாராம். அதை யாரும் சீடி எடுத்து போட முடியாது, யாரும் என்ன செய்ய முடியாது, ரெக்கார்டு பண்ணி காமிக்க முடியாது. இதுதான் நம்ம ஆண்டவர் உதாரணம். இன்னைக்கு அநேகர் சீடியில் போட்டு என்ன செய்யறாங்க, காமிக்கிறாங்க. அன்னைக்கு நான் ஒரு சீடியில் பார்க்கும்போது ஒரு தேவதூதனா ஒரு ஆலயத்து மேலே ஏறி, ஆலயத்தில் உள்ள கோபுரத்துல ஏறி, அந்த கோபுரத்துக்கு மேல இருக்க சிலுவை மேல ஏறுறான். நான் ராத்திரி அப்படியே அந்த உட்கார்ந்து அந்த வசனத்தை தியானிச்சேன். அப்ப அந்த தேவதூதன் அந்த சிலுவை மேல ஏறும்போது அவனை கவனிச்சு பார்த்தேன். கவனிச்சு பார்த்தா அவனுக்கு எத்தனை ரெக்கை இருக்கு? 2 சிறகு இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுது?
தேவதூதருக்கு 6 சிறகுகள் இருக்குன்னு ஏசாயத்துக்கு சொல்றான். 2 சிறகுகளால் கால்களை மூடிக்கொண்டு, 2 சிறகுகளால் தன் முகங்களை மூடிக்கொண்டு, 2 சிறகுகளால் பறந்து கொண்டு சொல்றாங்க. அப்ப அவனுக்கு எத்தனை சிறகு இருக்கு? 6. அப்ப இவனுக்கு 2 இருக்கு. அதெல்லாம் டூப்ளிகேட். இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகள் வந்து விட்டார்கள். ஆனா ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறும் சொன்னா, நீங்களும் நானும் வேதத்தை தியானித்து இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் பார்த்தா ஆண்டுடைய வருகையும் போது மத்தியாகத்தான் நம்ம ஆண்டோட எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் போது இப்படி ஒரு வார்த்தை சொல்றார். 5ஆம் அதிகாரத்துல வாசி, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் எப்படி இருக்குதா? நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் ஆமா, கொள்ளுங்கள். குறுகின காலமா இருக்குது. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது. அப்ப நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால் காலத்தை நம்ம என்ன செய்து கொள்ளணுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசி காலத்துல கடந்து வந்திருக்கோம். காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீங்கள் இன்னைக்கு என்னத்தை குடிக்கிறீங்களா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்லுகிறார். வாசிக்கிறார். காலத்தை பார்த்தா போதகராய் இருக்க வேண்டிய அப்ப உங்களுக்கு விசுவாசிகள் என்ன சொல்றாங்க? இந்த சபையில இவ்வளவு காலமா இருக்கிற அப்படிப்பாங்க. ஆனா அந்த விசுவாசம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சில சமயம் சொல்லுவேன், சில சமயம் சொல்லுவாங்க, நான் இந்த சபையில யாரா இருக்கிறேன்? தூணா இருக்கிறேன்பாங்க. ஒரு நாள் நான் கேரளாவில் பேசும்போது, மலையாளத்தில் பேசும்போது நான் சொன்னேன், இந்த சபையில ஒருத்தர் சொன்னா தூணா இருக்கிறேன்னு சொன்னேன். இந்த தூணு ரொம்ப நாளைக்கு ஒரே இடத்துல இருந்தா அடித்தூர்ல என்ன பிடிக்கும்? செல்லு பூச்சி பிடிச்சிடும். செல்லு பூச்சி பிடிச்சா தூண் என்ன செய்யும்? ஆட தொடங்கிடும். நான் என்ன சொன்னேன், அந்த தூண்ல இருக்க செல்லு பூச்செல்லாம் தட்டிட்டு அதுக்கு நல்ல மருந்து போட்டு அதை மறுபடியும் நட்டாதான் அந்த தூண் என்ன செய்யாது? ஆடாது. காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீங்க இன்னும் எப்படி இருக்கிறீங்களா? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசத்தை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்குது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். எப்படி இருக்கிறீங்க? பால உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீங்க. அப்ப சபையில 30 வருஷம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க என்னதான் குடிச்சிட்டு இருக்கிறீங்க? பாலை தான் குடிக்கிறீங்க. பலமான ஆகாரத்தை உங்களால் என்ன செய்யல? புசிக்க முடியல. பாச ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி வசனத்தை சொல்லிட்டா அவர் எனக்கு தான் பேசினார், அவர் என்னைய தான் பேசினார், உங்களுக்கு தான் பேசினேன், உனக்கு தான் பேசினேன். அந்த வார்த்தை நான் குத்துனா எடுத்துக்க, மனம் திரும்பு, ஆண்டோட வரைக்கும் உன்னை ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் வரும்போது உன்னை கைவிடக்கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க மக்கள். ஹல்லேலூயா. காலத்தை பார்த்தா போதரா இருக்க. இன்னைக்கு அநேகரை கேட்டு பாருங்க, ஜெபம் பண்ண தெரியல, பைபிள் வாசிக்க தெரியல. ஏன்னா தூண் ஆடுது. கேட்டா சபையில தூண் ஆடி இதுக்கு ஒண்ணுமே தெரியுது இல்ல. நான் சொல்றேன், தூணா இருக்கிறது ஆட சொல்றா. என்னுடைய ஆலயத்தில் அவனை ஒலிவ மரம் இல்ல, ஒலிவ மரம் தூணாக வைப்பேன், அது ஜீவ விருட்சத்துக்கு கனியை புசிப்பா அப்படின்னா. அப்ப நீங்க ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஒலிவ மரம் தூணை போல மற்றவர்களுக்கு பிரயோசனமா இருக்கிற ஒரு தூணாய் நிக்க வேண்டும். காலத்தை பார்த்தா போதரா இருக்க வேண்டிய நீங்க இன்னும் என்ன செய்றீங்க? பாலை குடிச்சுட்டு இருக்கீங்க. அவன் சொன்னா கட்டு கதைக்கு விலகி போகும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை பாருங்க கேட்கிறோம். நான் சிலரை கேட்பேன், குடும்ப ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா சிலருக்கு கோபம் வந்து இருக்கு. என்ன பஸ் சும்மா ஜெபம் பண்ண சொல்றீங்க? எனக்காக சொல்லல, உங்களுக்காக சொல்றேன். ஆண்டவர் வரும்போது உங்களை ஆண்டவர் கைவிடக்கூடாது. ஆண்டவர் வரும்போது உங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போவான்னு சொன்னா நீங்க பரிதவிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லும் சொன்னா, இன்று ராத்திரி ஒரு ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருக்காகும். இன்னைக்கு ராத்திரி ஜீவன் போனா நீ சம்பாதிச்சதெல்லாம் யாருக்கு? அப்போ ஜீவன் போனா எங்க போகுது நமக்கு தெரியணுமே. அதெல்லாம் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். இன்னைக்கு அநேகர் குடும்ப ஜெபம் இல்ல. கேட்டா என்ன சொல்றாங்க? வீட்டில் அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, ஆபீஸுக்கு போயிருக்காரு, நைட்டு 10 மணிக்கு வர்றாரு. சரி, பிள்ளைங்க
பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு வர்றதுக்கு 8-8:30 மணி ஆகுது. சரி, நீங்க என்ன செய்றீங்க? நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்றேன். நீங்க சொல்றது ரொம்ப நல்லதுதான், லேட்டாகி தான் வர்றாரு, என்ன செய்ய? ஆனா ஒரு இடத்துல ஒரு சொந்தக்காரனுக்கு கல்யாணம் சொன்னா 6 மணிக்கு அந்த குடும்பமா போய் வரிசை அடிக்கிறோம். அதுக்கு மட்டும் எப்படி நேரம் ஒதுக்குறீங்க? ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஆனா ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டா உடனே கல்யாண மண்டபத்துல முதல்ல போய் நிக்கிறோம். அதுக்கு மட்டும் எப்படி நேரம் கிடைக்குது, எப்படி வந்து ஒதுக்கி நிக்கிறீங்க? அதனாலதான் லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சொன்னார், 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இப்படி சொல்றார். வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? போக்கு சொல்ல தொடங்கினார்கள். இன்னைக்கு நம்ம விசுவாசி இப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது? நேரம் இல்லையா, வேலைக்கு போயிடுறாங்கயா, பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிடுறாங்கயா, போக்கு சொல்லக்கூடாது. தேவ சமுதிரம் உட்கார்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் ஒரு வயலை வாங்கியிருக்கேன், அகத்தியமாய் போய் நான் அவசியமா போய் அதை பார்க்க நான் பார்க்கணும். அப்ப நீ வயல் வாங்கும்போது அதை நீ பார்க்கலையா? நான் கண்ணை முடிக்கிட்ட வயலை வாங்கிட்டு வந்த. கல்யாண வீட்டுக்கு ராஜா கூப்பிடுறாரு, வாங்க விருந்துக்கு எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், அவசியமா போய் அதை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். அப்ப வயலை வாங்கும் போது கண்ணை முடிக்கிட்டா வயலை வாங்கினீங்க, அந்த வயல் எப்படி இருந்து பார்க்கலையா? பார்த்து தானே வாங்கியிருப்பீங்க. அப்புறம் நான் அவசியமா போகணும். ராஜா கூப்பிடுறார். மணவாளங்க கிறிஸ்து வரும்போது மணவாட்டி சாக்கு போக்கு சொல்லி இருந்தா மணவாளங்க கிறிஸ்து கைவிட்டு போய்கிட்டே இருப்பான். அவர் கூப்பிடும் போது போவது காய்ச்சமா இருக்க வேண்டாம். ஒருவனை கேட்டான்னு சொன்னா நான் வயல் வாங்கியிருக்கேன், அதை அவசியமா போய் நான் என்ன செய்யணும், பார்க்கணுங்கிறான். ரெண்டாவது ஒருத்தனை கேட்டா சொல்றான், வேறொருவன் 5 ஏர்மாடு கொண்டேன், நான் வாங்கியிருக்கேன், 5 ஏர்மாடு வாங்கியிருக்கேன், அதை பார்க்கும்படி என்னை போகிறேன். என்ன போகிறேன் பாருங்க. இப்ப சொல்றான், நான் 5 ஏர்மாடு வாங்கியிருக்கேன்ப்பா, ஆனா அந்த மாட்டை நான் என்ன செய்யறேன், சோதிச்சு பார்க்க போகிறேன். பாருங்க, மாடு வாங்கும்போது அது பல்ல பார்ப்பாங்க. பல்ல பார்த்துட்டு இத்தனை வயசு இந்த மாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாடு வாங்கும்போது 2 பேரும் மாடு கொடுக்குறவனும் வாங்குறவனா ஒரு துண்டுக்குள்ள கையை விட்டு என்ன செய்யுங்க, வேலை பேசுவாங்க. நமக்கு வெளியில தெரியாது. இப்ப நீ மாட்டை பார்த்து அது பல்ல பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்த்து வேலை பேசி அந்த மாட்டை நீ வாங்கிட்ட. வாங்கின பிறகு திரும்ப அந்த மாட்டை நீ என்ன செய்ய போறியா? மறுபடியும் வாசிங்க. வேறொருவன் 5 ஏர்மாடு கொண்டு, எத்தனை ஏர்மாடு வாங்கியிருக்கேன்? 5 ஏர்மாடு வாங்கியிருக்கேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன். அதை சோதித்து பார்க்க போகிறேன். அவர் சொல்றா, ராஜா கூப்பிடா, கல்யாண வீட்டுக்கு வாங்கப்பா, நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் வாங்க, விருந்து செஞ்சு வச்சிருக்கானே. இவன் சொல்றான், இப்ப 5 ஏர்மாடு வாங்கியிருக்கிறேன், நான் ஏர்மாடை சோதிச்சு பார்க்க மாட்டேன். இன்னைக்கு இப்படித்தான் விசுவாசிகள் என்ன சொல்லி கொண்டிருக்காங்க, சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்காங்க. வீட்டுல இருந்தாலும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேலை நிறைய இருக்குது ஐயா, வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அப்படிதான் சொல்றாங்க, வீட்டுல இருந்தாலும் அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப ஆண்டவருக்கு எப்ப நீங்க அவருக்கு சமயத்தை கொடுத்து ஜெபிக்க போறீங்க, அவரை மகிமைப்படுத்த போறீங்க, இல்ல அவரை வரைந்து உங்களை ஆயத்தப்படுத்த போறீங்க? நல்லா யோசிக்க வேணும். ஏன்னா கடைசி காலத்துல கடந்து வந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் சொல்றாரு, கடைசி காலத்துல ஜனங்கள் சத்தியத்துக்கு விலகுகிற காலம், மனிதர்கள் சத்தியத்தை கேட்க மாட்டார்கள். கடைசி காலத்துல கடந்து வந்திருக்கோம். சத்தியத்துல நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளை மாத்திரம் தேவன் அவருடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வார். இல்லாவிட்டா அவர் யாரும் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. மூணாவது ஒரு மனுஷன் சொல்றான், வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். வரக்கூடாது, நான் பெண்ணை செய்திருக்கேன், திருமணம் பண்ணியிருக்கேன், நான் அதனால என்ன செய்யாங்க வரக்கூடாது என்றான். யோசுவா 7:14 சொல்றா, நீ குடும்பமாய் வரும்போது, நீ பேரு பேராய் நீ குடும்பமாய் வரும்போது நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேங்கிறான். இப்ப இவர் என்ன சொல்றா, நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், அதனால நான் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம அநேக சாக்கு போக்கு சொல்லி நேரத்தை கழிச்சுருக்கோம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபிக்கிறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, வேதத்தை தியானிக்கிறது இல்ல, தேவனோட உறவாடுகிறது இல்ல. கடைசி காலத்துல கடந்து வந்திருக்கோம். கர்த்தர் வரப்போறார். அவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசன வசனங்களும் இந்த நாட்களை நிறைவேறி கொண்டிருக்குது. அவர் சீக்கிரமாய் வரப்போறார். நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதான் அப்போஸ்தலர் பவுல் அந்த 2 தீமோத்தேயுல சொல்லும்போது சொன்னாங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. 2 தீமோத்தேயு
4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு பாருங்க, சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் என்ன செய்தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கீழே என்ன சொன்னார்? 2 வசனத்துல வாசிக்கும் போது, நீயோ எல்லாவற்றிலும் என்ன செய்ய மன தெளிவு உள்ளவனா இரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கிறார் நம்மள அடிக்கடி. ஏன் தெளிந்த புத்தி? இன்னைக்கு நம்ம தெளிந்த புத்தி இல்லாதனால இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் வருது. அதனால நீங்கள் நான் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் பார்க்கும்போது ஒருத்தர் சொல்றார், நரகத்துக்கு என்ன ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போன போது ஒரு சகோதரியை காமிச்சாரு. ஒரு பாம்பு அந்த சகோதரி மூக்குல கொத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சொல்றாரு, ஏன் அந்த பாம்பு மூக்கில் குத்துது தெரியுமா? அவர் மூக்குத்தி போட்டதுனால மூக்கில் குத்துதான். சரி, இன்னொரு இடத்துல காமிக்கும் போது இன்னொரு சகோதரிய கழுத்துல ஒரு பாம்பு நெரிச்சிக்கிட்டு இருந்துச்சா. அது ஏன்னு கேட்டா கழுத்துல செயின் போட்டதுனால கழுத்தடை செய்தான் நெருக்கிதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கும்போது ஒருத்தர் பேசுறாரு, யூதாஸ் காரியத்தை தேவன் அங்க என்ன செஞ்சிருக்காரா? துருங்க தொங்க விட்டுருக்காரா, நரகத்துல பார்த்தாரா. சாலமனை இருளான இடத்துல அடைச்சு வச்சிருக்கிறாரா. இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், அவர் சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுது. அவர் நரகத்தை என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க மாட்டாரு. இன்னைக்கு அநேகர் இப்படி சொல்லி சொல்லி ஜனங்களை கெடுக்கிறாங்க. அதனால நீங்களும் நானும் தெளிவு உள்ளவர்களா இருக்க வேண்டும். வேதத்தை உட்கார்ந்து நல்லா தியானிக்க வேணும். வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம செய்வோம். மற்றவங்க சொல்லுகிறத நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம தெரிந்த புத்தியா இருக்க வேண்டாம். இன்னைக்கு அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் வந்து விட்டார்கள். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேணும். அதுதான் நீதிமொழி 28 அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லும் போது அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது சொன்னா வாசிக்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 9ஆம் வசனம். வேதத்தை கேளாதபடி பாருங்க, வேதத்தை கேளாதபடிக்கு வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்ப தேவாலயத்தில் வந்து தேவ சத்தியத்தை கேட்காத தேவ பிள்ளைங்க அநேகம் சொன்னாங்க, நாங்க வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்பா, நாங்க குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துல வந்து வேதத்தை கேட்காம நீ என்னதான் ஜெபமா, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டான். அது அருவருப்பு தேவனுக்கு. வேதம் தெளிவா சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவிய விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பான. அவன் தேவாலயத்துல வந்து தேவ சத்தியத்தை கேட்காம ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணதா அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஒரு காலமும் கேட்க மாட்டான். அந்த ஜெபத்துக்கு ஒரு நாள் பதில் வரவும் மாட்டாது. ஹல்லேலூயா, சொல்லுங்களே ஹல்லேலூயா, சொல்லுங்களே ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி காலத்துல கடந்து வந்திருக்கோம். கட்டுக்கதையில் சாய்ந்து போகும் காலம். இன்றைக்கு உலகம் முழுவதையும் சாத்த என்ன செஞ்சிருக்கா? கட்டுக்கதையில் சாய்ந்து போறதுக்கு செஞ்சுட்டா. என்ன செஞ்சுட்டா? எங்க பார்த்தாலும் சீரியல். 6 மணிக்கு உட்கார்ந்தாக்க நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன பாக்குறாங்க? சீரியல். எல்லாரும் குடும்பமா உட்காந்து சீரியல் பாக்குறாங்க. ஆனா ஜெபம் பண்றதுனால நேரம் இல்லை. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்றதுக்காக போனேன். போன போது புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சத்தமில்லாம வந்துட்டேன். வீட்டுக்குள்ள கூட போகல. நான் போயிட்டு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த சீரியலை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நான் போனா தடாபடான்னு வந்து என்ன செஞ்சிருவாங்க? நிப்பாட்டிடுவாங்க. அதனால நீ என்ன சீரியலை பாருந்த சத்தமில்லாம இறங்கி வந்துட்டேன். நான் ஏன் சொன்னேன்டா, தேவன் கொடுத்த நேரத்துல தேவன் நமக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து பலத்தை தந்து இம்மட்டமாய் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நேரத்தை கொடுத்து செமிக்க வேணும். சீரியல் பார்ப்பதுல இன்னைக்கு உலகம் முழுவதும் சாத்த என்ன செய்து கொண்டிருக்கா? வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லுது? 180% வாலிப பிள்ளைகள் என்ன ஆயிட்டார்களாம்? கெட்டு போய் இந்த இது 140 தடவை போட்ட இந்த கொரோனானால அவர்கள் வந்து செல்ல எடுத்து கேமரான்னு சொல்லி அவர்கள் ஆபாசமான இதை பார்த்து இன்னைக்கு 180% கெட்டு போயிடும் சொல்லி அங்க உலக சுகாதார மையத்தில் வந்து அவன் அறிவிக்கிறான். இன்னைக்கு அவ்வளோ பிள்ளைகள் கெட்டு போய் விட்டார்கள். நீங்க நினைக்கிறீங்க உங்க பிள்ளைகள் கேம் விளையாடுறது சொல்லி இல்ல, உங்க பிள்ளைகள் ஆபாசமான படங்களை பார்த்து பார்த்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க? கெட்டு போயிட்டாங்க. வருங்காலத்துல ஒரு கூட்டத்தை சாத்தா அவன் பக்கம் திசை திருப்பி கொண்டிருக்கான். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள்
உங்க பிள்ளைகளை சத்தியத்துல வச்சிருக்கீங்க. வருங்காலத்துல நீங்க முழுமையா இருந்து ஆண்டவர் வரும்போது உங்களை எடுத்துக்கொண்டா அவங்க பிள்ளை எங்க போகும்? அந்த ரத்த பண்ணி உங்க கையில் ஆண்டவர் கேட்பார். அதனால் பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்க வேண்டும். செல்போனை கையில கொடுத்துட்டு நம்ம பிள்ளை கேம் தானே விளையாண்டு நீங்க நினைக்க கூடாது. அது ரொம்ப நேரம் செல்போன கவனிக்கணும். அது என்ன செய்து நீங்க பார்க்கணும். பார்த்து பிள்ளைய திருத்தி அது சத்தியத்துல கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குதா? அருவருப்பா இருக்குது. அப்ப தேவனுடைய ஜெபத்தை என்ன செய்யறதில்ல? கேட்கறது இல்லை. அதனால கடைசி காலத்துல கடந்து வந்திருக்கோம். சத்தியத்தில் நிலைத்திருப்போம், சத்தியத்துல வாழ்வோம், ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டுங்க. அவர் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுங்க. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 12ஆம் வசனத்துல அவர் சொல்றார். இப்படியா வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை என் வேத மகத்துவத்தின் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு அநேகர் வீட்டுல என்ன இருக்காது? வேத வாசிப்பு இருக்காது. ஏன்னு கேட்டா வாரத்துல ஒரு நாளைக்கு ஆலயத்துக்கு வரும்போது அந்த பைபிளை எடுத்து தொடச்சி அப்படியே கையில தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே கொண்டு போய் வைப்பாங்க. இன்னைக்கு ஆலயத்துல வந்து அநேக வேத புஸ்தகம் கிடையாது. நான் மறந்துட்டு அவங்க வந்து வச்சுட்டு போறாங்க. ஆனா இதுல உள்ள மகத்துவம் அவங்களுக்கு என்னன்னு தெரியுது இல்ல. அதுதான் சொல்றா, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வேதத்தை எப்படி என்றார்களா? அந்நிய காரியமாக. நீங்க நாம என்னத்தான் பைபிளை படிச்சு கண்டோம், என்ன ஜெபம் பண்ணி என்னத்தான் கண்டோம், ஆலயத்துக்கு போய் என்ன ஆசீர்வாதம் கண்டோம். நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை புடமிட்டு கடைசியில பொன்னாக விளங்க செய்வதற்காக கூட சில சமயம் ஆண்டு செய்து கொண்டிருப்பார். நீ தேவனுக்குள்ள நிலைத்து இருக்கும் போதே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அதான் ஏசாயா சொன்னார் 30ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும், இவர்கள் எப்படி இருக்காங்க? கலகமுள்ள ஜனங்களும், பொய் பேசுகிற பிள்ளைகளும், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாம இருக்காங்க. நீங்க தேவனுடைய வேதத்தை கேட்கிற ஜனங்களுக்கு என்ன இல்லையா? மனசு இல்ல. வாங்க ஜெபம் பண்ணா வர மாட்டாங்க, சத்தியத்தை சொன்னா கேட்க மாட்டாங்க. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்ற பாருங்க. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும், கிறிஸ்தவ எப்படி இருக்காங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனம் எப்படி இருக்குதா? பொய் பேசுகிற பிள்ளைகள். என்ன பேசுற பிள்ளைகளா இருக்காங்க? பொய் பேசுகிறவர்கள். வேதம் சொல்லுகிற பொய்யர் அனைவரும் எங்க போவார்களா? வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் உள்ள கடலில் பங்கடைவார்கள். பொய்ய சொன்னா நீ அங்க போயிட்டே இருக்கும். தேவன் கைவிடுகிறவர்கள். ஆனாலும் தேவ சமுதிரம் ஒப்பு கொடுத்து நம்மளை செவிக்கணும். ஆண்டவரே என்னை மன்னியோ, என்னை மன்னிச்சு உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றும். நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நிச்சயமாக செய்வார். பாருங்க, இந்த 10ஆம் வசனத்துல சொல்றாரு, இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி, அவர் என்ன சொல்றாரு அந்த வசனத்துல வாசிக்கும் போது, இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை கிறிஸ்டியன்கள் எங்களுக்கு வந்து எப்படி நீங்க பேசணும்? என்ன வார்த்தையை பேசணும்? எவ்வளவு அழகா ஞானதிஷ்டிக்காரனை நோக்கி யதார்த்தமான எங்களுக்கு தரிசனம் என்ன செய்ய சொல்லுங்க. கனியை கொண்டு சொல்லாதீங்க. வசனம் அப்படி கூட சொன்னா கூட நீங்க என்ன செய்வீங்க? அப்படி சொல்லாதீங்க. மேற்கூச்சா பூசுங்க. இன்னைக்கு செவித்தனம் உள்ளவர்களாகிவிட்டார்கள். தேவனுடைய வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்துல வாசிக்கும் போது எவ்வளவு அழகா அவர் சொல்றா பாருங்க. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் தரிசனத்தை நீங்க காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து இதமான சொற்கள் அப்படின்னாக்கா
சொல்லும் போதே நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அவர் பேசும் போதே இருதயம் அப்படியே குளிர்ச்சா இருந்துச்சு, நல்லா இதமா பேசுறாரு. கடிந்து கொள்ளக்கூடாது. யாரையும் கடிந்து கொண்ட என்ன சொல்றாங்க, இந்த பாஸ்டர் இப்படி பேசுறான், என்ன அப்படி கடிந்து கொண்டு பேசுறான்? வேதம் என்ன சொல்லுது, சிச்சித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிதான் என்ன சொல்றான். சிச்சிக்கப்படாத எந்த பிள்ளையும் எங்க போயிருமா, பாதாளத்துக்கு போயிருமா. உன் மகனை சிச்சின்னு தான் ஆன சொல்லிக்கான். பெரும்ப கையாடாத பிள்ளைகள் எங்க போகுமா, நான் எங்க என்ன செய்யும், வெக்கப்படுறதா பாதாளத்துக்கு போயிடும். பெரும்ப கையாடு தான் ஆண்ட சொல்லிக்கான். தேவ வசனத்தை, தேவ வார்த்தையை உள்ளவே உள்ளபடியே பேசணும் ஊழியக்காரன். ஏண்டா சகரியால சொல்லும்போது சொல்ற, மரியாத ஆசாரிய உதடுகளை அறிவை காக்க வேண்டும், வேதத்தான் வாயிலை தேடுவார்களே. கடைசி காலத்துல கடந்து வந்திருக்கோம். வேதத்தை நன்றாய் படிங்க விசுவாசிகள். தேவ சமுத்திர காத்திருந்து ஜெபிங்க. அப்படி வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. மற்றவரை நீங்க பாக்க, உங்களை மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்றது, தன்னை தானே என்ன செய்யணுமா குறித்து தேவனிடத்துல என்ன செய்யணுமா கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாரு அப்படிங்கிறான். பரிசேயரை குறித்து எச்சரிக்கையாருன்னு சொல்றான். நீங்கள் நானும் எச்சரிக்கையா இருந்து விழித்திருந்து ஜெபித்து ஆண்டுடைய வருகை உங்களை என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொன்னா, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றா, இப்படி வாசிக்கிறோம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய், வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை என்ன ஆக்கினாங்க, வைராக்கியம் என்ன ஆக்கினாங்க, கடினமா கல்லு மாதிரி ஆக்கினாங்க. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இவரை நமக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. ஒரு நாள் எங்க ஊர்ல போயிட்டு சபையில, ஏஜி சபையில நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்த போது எங்க ஊர்ல சில பேர் வந்து என்ன சொன்னாங்க, யாரு அந்த டேவிட் பிரதரோட தம்பி தானே, இந்த ஊரை சுத்தி இருக்கிற அவன் தானே, பெரிய பாஸ்டர் ஆயிட்டானா. ஏன்னு கேட்டா, சொந்த ஊர்ல தீர்க்கதரிசிக்கு என்ன இல்ல, கனம் இல்ல. ஆண்டவர் தெளிவா தான் சொல்லி வச்சிருக்கார். சொந்த ஊர்ல தீர்க்கதரிசிக்கு என்ன இருக்காது, கனம் இருக்காது. அப்படிதான் ஆண்டவர் சொல்றான். ஆனா இங்க சொல்லும்பா, வேதத்தை சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனையின் கருத்திடத்திலிருந்து உண்டாயிற்று. அப்ப சத்தியத்தை கேட்கலன்னா வைராக்கியமான யாரும் கருத்திற்காக வைராக்கியமா வாழ வேண்டும், அவர் வசனத்துக்காக வைராக்கியமா வாழ வேண்டும், அவருடைய வருகைக்காக நம்ம வைராக்கியமாய் வாழ வேண்டும். பூமியில உயிரோட இருக்கிறனால நம்ம ஆண்டவருக்கு வைராக்கியமா வாழ வேண்டும். இப்படி இல்லாத பிள்ளைகள் மேல ஆண்டவர் எப்படி பண்றாராம், கடும் கோபம். ஆண்டோட கோபம் வந்து என்ன செய்வார், அழிந்து போடுவார். ஆண்டோட கோபம் வந்து சோதம் மரம் பண்றது என்ன செஞ்சு போட்டார், கலந்து போட்டார். அக்னினால் என்ன செஞ்சாரு, சுட்டரிச்சுட்டார். அந்த கோபம் பார்வன் தன் ஜனங்களை அனுப்பாதனால பார்வனுக்கு ஏது விதமான வாதைகள் என்ன செஞ்சாரு, அனுப்புனா கடுங்கோபம். ஆனா தேவன் நம்ம மேல கோபப்படாதபடிக்கு, அவர் நம்ம மேல சாந்தமா இருக்கும்படி, அன்பா இருக்கும்படிக்கு நீங்கள் நானும் தேவனுடைய கரங்களை பிடித்து நடக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோக்கு 3 வருஷம் செஞ்சாரா ஆண்டவரை கரங்களை பிடித்து நடந்து கொண்டிருந்தான். ஏனோக் எலியா பாருங்க, அவரும் என்ன செஞ்சார், ஆண்டவரோட நடந்த ஒரு மனிதனா இருந்தான். நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும், செபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும், சத்தியத்துல நிலைத்திருக்கணும். எல்லாவற்றுக்கும் சொல்லி அப்படி வாழும்போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வசனம் கடினமா இருக்கலாம், ஆனா வார்த்தையை கை கொண்டு நடக்கும் போது அது நம்மளை ஒரு நாள் கைவிடாது. தேவ வசனம் நிறைவேறும். தேவன் நம்மளை விட மாட்டார். கடந்து வந்து கண்பு தேவ பிள்ளைல தேவ சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க மகளா. ஹல்லேலூயா. சொல்லுங்க மகளா. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் மலைகளை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் மலைகளை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இளம்பெரு மகளா, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. வீரனோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. வீரனோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவர் நம்மளோட இருந்தா எந்த நாளும் வெற்றி தான். அவர் நம்மளோட நடந்தா எல்லா காரியத்திலும் நமக்கு வெற்றி தான். ஆண்டவர் நம்மளோட இருந்தா நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். நீங்கள் நான் ஆண்டவரோட நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் போது என்னால் நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா, கடைசி காலத்துல ஜனங்கள் சத்தியத்துக்கு விலகி போற காலத்துல கடந்து வந்திருக்கிறோம். சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம், சத்தியத்தை நடப்போம். சத்தியவான் எவனின் சத்தம் கேட்கிறான். அப்ப சத்தியவான்களாய் வாழ வேண்டும். அவனுடைய வருடம் சமீபம். அவர் வரும்போது பிரதான தூதரோடு எக்கால சத்தத்தோடு அப்படி இறங்கி வரும்போது சத்தியவான்களா இருந்தா அவருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய வருகையில நீங்கள் நானும் மத்திய ஆகாயத்துல அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க மகளா, ஹல்லேலூயா. கண்களை படி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய கரத்துல ஒப்புடுவோம். எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமான நல்ல தகப்பன் நன்றியை கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையோட தகப்பன் நாமத்தை மகிமைப்படுத்தின உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கிருபை செய்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா நல்ல பாடங்களை கொடுத்து நல்ல வார்த்தைகளை கொடுத்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனுடைய வேதத்தை எங்களை கை கொண்டு அதன்படி நடக்கும்போது என் தேவன் கூட தகப்பன் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவன் அப்பா. நீ வேலை அப்பா தகப்பனை அழுது நம்ம கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை செய்ய ஆட்சேபிக்கிறோம் அப்பா. வேதத்தை கேளாதபடி செவி விடக்கூடிய ஜெபம் அருவருப்பானது என்று எங்களுக்கு அப்பா எச்சரிக்கை கொடுத்த தேவன் அப்பா. நாங்கள் அழுது வேதத்தை ஆண்டவரை கை கொண்டு அது நடக்க எங்களுக்கு கிருபை தருபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இவன் கட்டாவே தாசனோடு வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டவரே தகப்பன வழிகாட்டியாக அமைந்து கூட தகப்பனே நாங்கள் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் போது என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற ஆண்டவரே தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே கூட தகப்பனை எங்கள் வழிகளெல்லாம் இடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது எங்கள் பாதைகளை செவையாக்கி நடத்துகிற தேவன் ஆண்டவரே அப்பா. தகப்பனை இந்த நாள் கூட தகப்பனை ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை செவையான பாதைகளை எடுத்தபடியாக செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனை சொன்னீர்கள் செய்கைகளுக்கு கர்த்தருக்கு ஒப்பு யோசனைகள் உறுதிப்படும் என்று சொன்னீரே அப்பா. அப்படியே கூட தகப்பனை எங்கள் செய்கைகளாம் அப்படியே கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய யோசனைகளை உறுதிப்படுத்தபடியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற காரியங்களில் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடர எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டாளர்கள் வாசிக்கிறோமே. நீர் கொடுக்க போற ஆசீர்வாதத்துக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்து அப்பா தகப்பன அவர்கள் பெருகப்படபடியாக செபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பன அவர்கள் ஒரு நன்மை குறைவிடாதற்கு ஒவ்வொருவரும் நன்மை கிருபை தொடர தேவன் உதவி செய்கிறாங்க. அப்படி கூட தகப்பன ஆராதனை தொடக்கம் முதல் இவட்டமான இறுதி வரையிலும் தேவனுடைய கிருபையாய் எங்களை வழிநடத்தின உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். கருத்துல படுகிறோம், பாதுகாத்துக்கிறோம். கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பும் வழிநடத்தும் காவல் கடந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் உலகமெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை வரையும் இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாமே ஆசீர்வதிப்பார்.